இந்த நாளிலே நம்ம கேட்க போகிற வார்த்தை வாஞ்சையா இருக்கிறபடியால், அவன் என்னிடத்திலே வாஞ்சையா இருக்கிறபடியால். அதுல நிறைய காரியங்களை நான் பார்க்கிறேன். அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அடுத்தது அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். 2வது, 3வது அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். 4வது ஆபத்திலே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து 5வது காரியம் அவனை கனப்படுத்துவேன். சோ வாஞ்சியா இருந்தா இத்தனை பேக்கேஜ் நம்ம கூட இருக்குது. இத்தனை பேக்கேஜும் நமக்கு ஆண்டவர் தராரு. ஆனா பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எப்படிப்பட்ட வாஞ்செல்லாம் நமக்கு இருக்க வேண்டும் சொல்லி கேட்கும் போது, தேவனை அறியும் தாகம் நமக்கு இருக்க வேண்டும். வசனத்தின் மேல தாகம் இருக்க வேண்டும். நீதியின் மேலும் அதாவது உண்மையாய் வாழ வேண்டும், தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தாகம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ ஒரு தாக்கம் இருக்க வேண்டும் நமக்குள்ளாக. இதுதான் வாஞ்சை. இப்படிப்பட்ட வாஞ்சைகளை தான் கர்த்தர் நம்மிடத்துல தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த வாஞ்சை நமக்குள்ள இருந்தாலே நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம சர்ச்சுக்கு போயிடுறோம், நம்ம பைபிளை வாசிடுறோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பயத்துக்காக, ஒரு கடமைக்காக நம்ம வாசித்து முடிச்சிடுறோம், அதெல்லாம் செஞ்சிடுறோம். ஊழியத்துக்கு போனோமா அப்படி. ஆனா எனக்குள்ள உண்மையான ஒரு வாஞ்சை என்ன இருக்குது? அதுல பாத்தீங்கன்னாக்கா 1 பேதுருல ரொம்ப அழகான ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 Peter 1st chapter 8th verse 8வது வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமான சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. இதுல எவ்வளவு ஒரு அருமையான பாசனம் பாருங்க. நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவர் மேல அன்பு கூறுகிறீர்கள், அவரை தரிசியாமல் இருந்தும் அவர் மேல விசுவாசம் வைக்கிறீர்கள். கர்த்தர் மேல நம்ம வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு? மாயமாலமான அன்பா, டூப்ளிகேட் அன்பா, இல்ல உண்மையான அன்பா? கர்த்தர் மேல் வைக்கிற அன்பு தான் நம்பர் 1 இருக்கணும். அந்த நம்பர் 1 அந்த அன்பு இல்லைனாக்கா, வாஞ்சை இல்லைனாக்கா கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஏன்னாக்கா ஒரு 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு நேரம் நம்ம கர்த்தரை பத்தியே சிந்தித்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு நேரம் நம்ம கர்த்தர் கூடவே இருக்கிறோம். வாஞ்சையா இருக்கிறபடியால், அவன் என் மேல் வாஞ்சையா இருக்கிறபடியால், இந்த வாஞ்சை ஒருத்தருக்குமே நமக்கு தேவை. சோ அவரிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று ரோமர்ல பாக்குறோம். இந்த அன்பு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். அன்புனா என்ன, வாஞ்சனா என்ன? தீவிர அன்பு, தாக்கம், ஏக்கம், விருப்பம், ஒரு ஆழ்ந்த அன்பு. இந்த ஆழ்ந்த அன்பை கடவுள் மேல நம்ம காட்டுறோமா? கடவுள் மேல காட்டமா? உலகத்தின் பொருட்கள் மீது ஒரு அன்பு காட்டலாம், உலகத்தின் நபர்கள் மீது அன்பு காட்டலாம், வீட்டுல இருக்கிறவங்க மீது அன்பு காட்டலாம். நம்ம யார்கிட்ட அன்பு காட்டுமோ அவங்கள்ட்ட நல்லா அன்பு காட்டும். அவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அந்த வார்த்தையை நினைச்சு 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 இன்னைக்கு இந்த நாளில எனக்கு அதிகமான ஒரு தாக்கம். மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல பைபிள்ல பாக்குறோம், சங்கீதத்துல. அந்த வாஞ்சையதான் கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கிறார். ஒரு தாகமான வாஞ்ச, ஒரு ஏக்கமான ஒரு வாஞ்ச, ஒரு நம்ம மனசுல நிரந்தரமான ஒரு வாஞ்ச ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாஞ்ச. அதுதான் அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்க. ஆண்டவர் சும்மாலாம் எதிர்பார்க்கல. ஆண்டவர் ஒருத்தரை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணமே, ஆண்டவர் ஒருத்தரை உயர்த்துவதற்கு காரணமே, அவங்க வாஞ்சையோடு ஆண்டவருடைய பாதப்படியிலே இருந்தாங்க, ஆண்டவருடைய பாதப்படியில காத்திருந்தாங்க. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நிறைய நேரங்களில நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆர் டேக் இட் ஃபார் ஈஸியா நம்ம எடுத்துக்கொள்கிற காரியம் என்னன்னாக்கா, சும்மா பக்தியா இருக்கணும், பக்தியா இருந்துடணும். எப்படிப்பட்ட அன்பு நம்ம ஆண்டவர் மேல நம்ம வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட வாஞ்சைகளை நம்ம ஆண்டவர் மேல வைத்திருக்கிறோம். இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த வாஞ்சைய. சோ இந்த வாஞ்சை எனக்குள்ள இருக்குதுனாக்கா, கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு செய்கிற தேவனா இருக்கிறார், என்னை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார், அவன் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார், உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிற தேவனா இருக்கிறார், நீ கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுக்கிற தேவனா இருக்கிறார், ஆபத்து காலத்துல உன்னை தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார், உன்னை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். 5 காரியங்கள் வாஞ்சையா இருந்தா. சோ நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சுக்கிறோம், ஏன் இது எனக்கு நடக்க மாட்டுது, ஏன் இது எனக்கு நடக்கல? ஆண்டவர் நம்ம மேல தாகமா இருக்கிறார், நம்மள அன்பா நேசிக்கிறார், நம்மள அன்பா ஏத்துக்கிட்டாரு, நம்மள சிலுவையில கொண்டு போய் நிறுத்தி, சிலுவையில அங்க எல்லா அடிகளும் பட்டு, ஆணிகளை பட்டு, எல்லாத்தையும் அடிக்கப்பட்டு அந்த இடத்துல அவர் அன்பை காட்டினார் நமக்கு. நம்ம எப்படி அன்பை காட்டுறோம்? சாதாரணமா ஒரு அன்பை கூட, மனுஷனுக்கு காட்டுற அன்பை கூட ஆண்டவருக்கு நிறைய பேர் நம்ம காட்டுறதே கிடையாது.
மனுஷன் மேல அவ்வளோ உயிர். ஐயோ என் உயிரே நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் மனுஷனா தான் நினைப்போம். நம்மளுடைய கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ அல்லது கேர்ள் ஃப்ரெண்டையோ பாய் ஃப்ரெண்டையோ அவங்க மேல வாஞ்சியா இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. அவங்க மேல அன்பு காட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா அங்கதான் தோத்து போவோன்றது நமக்கு தெரிய மாட்டுது. அவங்க மேல அன்பை வச்சு அவங்க மேல அன்பை காட்டி அவங்களையே யோசித்து கடைசியில ஒரு கேள்விக்குறிக்கு வந்துருவோம். இவங்க என்ன நேசிக்கவே மாட்றாங்களே, இவங்க ஏன் என் மேல அன்பு காட்டவே மாட்றாங்களே, இவங்க என் மேல அன்பே வைக்கிறது இல்லையே, அந்த மாதிரி கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் அந்த மாதிரி வாஞ்சியை நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாஞ்சை பெர்மனன்ட். நான் உனக்காக பெர்மனண்டா சிலுவையில ஏறினேன். நான் உனக்காக த மோஸ்ட் எவ்வளவு கஷ்டமான ஒண்ணை நான் செய்ய முடியுமோ அதை உனக்காக நான் செஞ்சு காட்டினேன். உனக்காக தான் நான் சிலுவையில ஏறி நான் அறையப்பட்டேன். உனக்காக தான் நான் இந்த ஆணிகள் எல்லாம் என் மேல போட்டாங்க, விழா எலும்புல என்னை குத்துனாங்க, எல்லாத்தையும் உனக்காக தான் நான் சகிச்சேன். உனக்கு ஒரு பெரிய அன்பை நான் காட்டினேன். நீ எந்த அளவுக்கு என் மேல வாஞ்சியா இருக்கிற? உலகத்துல நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரங்களில கர்த்தர் என்னை உயர்த்தணும், கர்த்தர் என்னை கனப்படுத்தணும், கர்த்தர் என்ன ஆபத்து காலத்துல எனக்கு உதவணும், கர்த்தர் என் கூட பேசணும், கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கணும் நான் கூப்பிடும் போது எல்லாமே நினைக்கிறோமே. ஆனா அவர்கிட்ட எந்த அளவுக்கு நான் வாஞ்சியா இருக்கிறேன்? அந்த அளவுக்கு நான் வாஞ்சியா இருக்கிறேனாக்கா கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார். கர்த்தர் எனக்கு இது எல்லாம் இதுல சொல்லி இருக்கிற அத்தனை காரியங்களும் எனக்கு செய்வார். ஆனா அந்த வாஞ்சியை நம்ம வைக்கிறதே கிடையாது. நம்ம வைக்கிறதெல்லாம் ஒரு டெம்பரவரியான ஒரு வாஞ்சியை நம்ம வச்சுக்கிறோம் ஆண்டவர் மேல. ஆண்டவர்னா கடமைக்கு நான் செஞ்சுதான் ஆகணும், நான் பக்தியா தான் இருக்கணும், நான் சும்மா பைபிளை வாசித்துதான் ஆகணும், அந்த வாஞ்சிய கடவுள் எதிர்பார்க்கல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும், முதலாவது அவருடைய அன்பையும், அந்த வாஞ்சியை தான் கர்த்தர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். நான் கர்த்தருக்காக என்ன செய்யணும், நான் கர்த்தருக்காக எப்படி ஓடணும், நான் கர்த்தரை பத்தி யார்கிட்ட பேசணும், நான் கர்த்தருக்காக எப்படி நான் வாஞ்சியா இருக்கணும். இந்த வாஞ்சை நம்மளுக்குள்ள போய்கிட்டே இருந்தா, நான் கர்த்தரை அன்பு கூர்ந்துகிட்டே இருந்தேனாக்கா, நான் கர்த்தர் மேல வாஞ்சியா இருந்துகிட்டே இருக்கிறேனாக்கா எல்லாருமே என்கிட்ட அன்பாதான் இருப்பாங்கன்றது என்னுடைய கண்டிப்பாக ஒரு கருத்தாக இருக்கிறது. எல்லாருமே உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை நேசிக்கிறவங்க அத்தனை பேர் நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்க. நம்ம இந்த அன்பை மறந்துடுறோம். இந்த அன்பை நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவரை தரிசிக்கல, ஆண்டவரை நம்ம பார்க்கல, அவரை நேருக்கு நேர் பார்க்கல. ஆண்டவரை நான் ஒருவேளை உங்களை நேரா பார்த்துதான் நான் நேசிப்பேன் அப்படின்னு சொல்றீங்கன்னாக்கா, ஆண்டவர் யாருங்க எங்க இருக்கிறாரு? நம்ம காட்டுற அன்பை மனுஷங்க பார்க்கணும். அந்த அன்பை அவங்ககிட்ட இருந்து நம்ம அன்பை எதிர்பார்க்கணும். சோ இந்த வாஞ்சை என்னோடு கூட இருக்கிறதா, அந்த வாஞ்சை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. சும்மா நான் அடிக்கடி நம்ம பைபிளை தூக்கி வச்சுப்போம், ஒரு ஜபம் பண்றதுக்கு ஓடுவோம், ஒரு ஜபத்துக்கு ஓடுவோம், ஒரு சர்ச்சுக்கு ஓடுவோம். ஏன்னாக்கா நம்மளுடைய சில பிரச்சனைகளுக்காக நம்ம ஓடுவோம், சில சில காரியங்களுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஓடுவோம். அது கிடையாது வாஞ்சை. ஆண்டவரே நீங்க பார்த்துப்பீங்க, நீங்க எல்லாத்தையும் செஞ்சு வைக்கீங்க. சாத்தானுக்கு என்ன வேணும்? அவன் எப்போதும் கர்ச்சிக்கிற சிங்கம் போல பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் அப்படி கிடையாது. நீ வாஞ்சையா இருக்கிறனாக்கா அந்த கர்ச்சிக்கிற சிங்கம் உன்கிட்ட வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வாரு. சோ இப்படிப்பட்ட தருணங்கள் நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல கொடுத்திருக்கும் போது, நான் எப்படி ஆண்டவரை நான் வாஞ்சிக்கிறேன், ஆண்டவர் மேல நான் எப்படி தாகமா இருக்கிறேன். நாளைக்கு காலையில எழுந்து நான் எத்தனை மணிக்கு நான் ஜெபிக்க போறேன், நாளைக்கு காலையில எழுந்து நான் எவ்வளவு நான் வாசிக்க போறேன், நாளைக்கு காலையில எழுந்திருக்கிறேனாக்கா ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன் உமக்காக, நான் இன்னைக்கு எங்க ஓட போறேன் உமக்காக. இந்த நினைவுகளோடு நம்ம இருக்கிறோம்னாக்கா அந்த வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, வாஞ்சை என்பது அது நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா போன் எடுத்தா நம்மளுடைய பிடிச்ச ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வச்சிடலாம், அப்படி கிடையாது. வாஞ்சை 24 hours அவருக்கு நான் பயப்படணும். அந்த வாஞ்சை ஒருத்தர் மேல நம்ம அன்பு வச்சிருக்கிறோம்னாக்கா அவங்களுக்கு பிடிக்காததை நம்ம செய்ய மாட்டோம். அதுதான் கர்த்தர், அதான் வாஞ்சை. ஒருத்தர் நம்ம நேசிக்கிறோம்னாக்கா, ஒருத்தர் கிட்ட நம்ம ரொம்ப பிடிக்கும்னாக்கா, அவங்க எதையாவது சொல்றாங்கனாக்கா நம்ம ஏத்துக்கொள்வோம். நம்ம அதை நம்ம யோசிப்போம். ஐயோ நான் செய்யக்கூடாது, ஐயோ நான் இதை பண்ணக்கூடாது, வேணாம், அவங்களுக்கு பிடிக்காத நான் ஏன் செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரம் இருக்குதுல்ல, அததான் கர்த்தரு இதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. கர்த்தருக்கு நான் போன வாரத்துல எடுத்தேன் எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்துல, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். சோ அந்த கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவங்க தான் வாஞ்சியா இருக்கிறவங்க. கர்த்தருக்கு பிரியமானது செய்யறவங்க தான். இந்த 40 நாட்களில ரொம்ப ஈஸி. 40 நாள் நான் கறிமீன் சாப்பிட மாட்டேன், 40 நாள் நான் பூ வைக்க மாட்டேன், 40 நாள் நான் சினிமா தேட்டருக்கு போக மாட்டேன், 40 நாள் சினிமா பாட்டை கேட்க மாட்டேன், 40 நாள் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், 41வது குட் ஃப்ரைடே முடிஞ்சு சனிக்கிழமை முடிஞ்சு ஈஸ்டர் நான் அவுத்து விடு எல்லாத்தையும் அவுத்து விட்டு
கண்டிப்பா எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. அப்பாடா குட் ஃப்ரைடே வருது. எதுக்கு குட் ஃப்ரைடே வருது? திருப்பி நான் குடிக்க போகலாம். குட் ஃப்ரைடே முடிஞ்ச உடனே ஈஸ்டர் வந்த உடனே திருப்பி நான் குடிக்க போகலாம். திருப்பி நான் பழைய வாழ்க்கைக்கு போகலாம். இந்த வாஞ்சையை கர்த்தர் சுத்தமா விரும்பவே கிடையாது. இந்த வாஞ்சையை அவர்கிட்ட செல்லாது. கர்த்தர் கேட்கிற வாஞ்சை 91 சங்கீதம் ஒரு ப்ராமிசிங் வேர்டுங்க. அது ப்ராமிசிங் சாப்டருங்க. அது பயங்கரமான ஒரு சாப்டர். நம்ம மனப்பாடமா நமக்கு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க. இந்த சங்கீதத்தை எங்க வீட்டுலதான் நாங்க மனப்பாடமா ஒப்பிக்கணும். அப்போ எங்களுக்கு அப்படியே மனப்பாடமா தெரியும். ஏன்னாக்கா ஒரு ப்ராமிசிங் டிராவல் பண்ணும் போது ஆண்டவர் அதுக்கு வார்த்தை இருக்கும். உங்ககிட்ட 1000 பேரும் 10,000 பேர் நெருங்கினாலும் அது உன்னை அணுகாது. வேறனுடைய கண்ணிக்கும் பாழாகும் கொள்ளை நோய்களுக்கு உன்னை விலைக்கு காத்துக்கொள்வேன். அப்படி ஒரு ப்ராமிசிங் சாப்டர் இருக்கும் போது கடைசியில ஒரு குண்டு போட்டார் பாருங்க ஆண்டவர். அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால். வாஞ்ச ரொம்ப முக்கியம். எல்லாரை விட உலகத்துல நான் நேசிக்கிறவங்க எல்லாரை விட கர்த்தர் மேல நான் வாஞ்சியா இருக்கிறேன்னா, அந்த வாஞ்சை என் மேல இருக்குதுனாக்கா நான் நினைக்கிறத கர்த்தர் எனக்கு ஏற்ற நேரங்களிலே செய்து தருவார். நம்மளுக்குள்ள நம்ம நினைச்சுக்கிற காரியங்கள் என்னன்னாக்கா, நான் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறேன், நான் ரொம்ப பக்தியா இருக்கிறேன், நான் ரொம்ப இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுறேன். அதை கேட்கல கர்த்தரு. அது உன்னுடைய கடமைகள். ஆனா நான் எப்படி வாஞ்சியா இருக்கிறேன்? அவன் இடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன், அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், அவனை தப்புவிப்பேன், அவனை கனப்படுத்துவேன். இத்தனை ப்ராமிசிங் வேர்டு இருக்கும் போது சும்மாவா ஆண்டவர்? ஆனா இந்த அன்புன்னு சொல்லும் போது, ஆண்டவருடைய அன்பு சொல்லும் போது ஒரு குடும்பத்துக்குள்ள எவ்வளவு அன்பு தேவைப்படுது தெரியுமா? இன்னைக்கு குடும்பங்கள் உடைந்து போறதுக்கும் குடும்பங்களில அன்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆண்டவர்கிட்ட நம்ம வாஞ்சை இல்லை. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு அன்பு, சந்தோஷம், சமாதானம் இது ஒரு குடும்பத்துக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். இது இல்லைனாக்கா கண்டிப்பா ஒரு அன்பையோ அந்த வாஞ்சையோ நம்ம பார்க்கவே முடியாது. அதேதான் கர்த்தரிடத்துல நான் எப்படி அன்பா இருக்கிறேன். குயிக்கா ஆண்டவர் நம்ம சில வசனங்கள் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போறேன். எபேசியர் 5வது அதிகாரம் பாத்தீங்கன்னாக்கா, எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல, மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ரொம்ப தெளிவா இருக்குதா? இது பவுலடிகளார் சொல்லிட்டாரு. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்க சொந்த புருஷருக்கு, யாருக்கு? சொந்த புருஷருக்கு தான் கீழ்ப்படணும். இன்னொருத்தனுக்கு கீழ்ப்படினு சொல்லலாங்க. இன்னொருத்தனை பார்த்து நீ கீழ்ப்படி, அவனுக்கு ஐயோ நான் செய்யறேன் சார், இதை பண்றேன் சார், அதை பண்றேன் சார், அது நம்மளுடைய வேலைகள். ஆனா சொந்த புருஷருக்கு நீங்க கீழ்ப்படிங்கள் என்று சொல்லிட்டு 24வது வசனத்துல அதே மாதிரி, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எந்த காரியத்திலும். ஓகே ஃபைன், நான் ஒத்துக்கிறேன். 100க்கு 100 நான் இந்த வசனத்தை நான் ஒத்துக்கிறேன். எந்த காரியத்திலும் நீ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நான் ஏன் இதை இங்க பேசுறேன்னா, அந்த வாஞ்சையை பத்தி குறிக்குது. இங்க கர்த்தருக்கும் கணவர் மனைவிக்குள்ள இந்த வாஞ்சைகளை பத்தி இது ரொம்ப அதிகமா பேசுது. நான் இன்னைக்கு காலையில இதை படிக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. என்னன்னாக்கா அதுல சொல்லியிருக்குது, 100க்கு 100 ஒத்துக்கிறேன். மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஓகே. 25வது வசனம் அங்க என்ன சொல்லுது? புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். மனைவிகளுக்கு மட்டும் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படி, சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. அங்க மட்டும் புருஷர்களே உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள் முடிச்சிட்டார். இந்த அன்பை கூர்ந்தா எல்லாமே முடிஞ்சதுங்க. எல்லாமே நல்லா நடக்கும். அதேதான் கர்த்தருக்குள்ளும். அதான் போட்டார்ல, அப்படியே கிறிஸ்துவும் சபைகளில் அன்பு கூர்ந்து. நீ கிறிஸ்துவுக்கிட்ட அன்பு கூறுனா கிறிஸ்துவ உன்னை அன்பு கூறுவாரு. அதே மாதிரி புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்க மனைவியை அன்பு கூற சொல்லியிருக்கிறாரு. அவங்க கிட்ட அன்பா பேசுங்க, அன்பா நடந்துக்கங்க. அன்பா நீங்க இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க அழகா கீழ்ப்படிவாங்க. எஸ், ரொம்ப சிம்பிள். ஆனா என் மனைவி வேணாம், என் மனைவி இப்படி, என் மனைவி அப்படி, என் மனைவி இப்படி, மனைவிமார்கள் உடனே என் புருஷன் எப்படி, என் புருஷன் அப்படி. புருஷனுக்கு என்ன சொல்றாரு? நீ அன்பு கூறு. மனைவிக்கு என்ன சொல்றாரு? நீ கீழ்ப்படி. ரொம்ப சிம்பிள். புருஷன்மார்களும் உங்க மனைவியை நேசிங்க.
மூஞ்ச காட்டுவீங்க. ஊர்ல பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பிட்டியாமான்னு கேட்பீங்க. வீட்டுக்கு வந்தா ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க. சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டீங்க. எப்படி அப்போ அன்பு கூறுவாங்க? அப்போ எப்படி அந்த வாஞ்சை இருக்கும்? உங்களை நேசிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி வாஞ்சை இருக்கு? எப்ப பாரு நொய் 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 நொய்ன்னு கடிச்சுக்கிட்டே இருந்தா, ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருந்தா மனைவி கிட்ட, அது எப்படி கீழ்ப்படியும்? இந்த மனுஷனுக்கு இவனுக்கு யாருக்கு கீழ்ப்படிவா? இந்த மனுஷனுக்கு யார் கீழ்ப்படிவான்னு சொல்லுமா இல்லையா? சோ இந்த வாஞ்சையை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. நான் இதை ஒரு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். சோ அதுதான் அவர் சொல்றாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். ரொம்ப சிம்பிள் மேட்டர். நான் ஏன் அந்த 91 சங்கீதத்தை எடுத்தும் போது நான் சாயங்காலம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுக்கிறாரு. இந்த வாஞ்சைகள் இருக்குதா? வீட்டுக்குள்ள ஒரு அன்பு, பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு அன்பு, பேரண்ட்ஸ்க்கு மத்தியில ஒரு அன்பு. நம்ம எந்த அளவுக்கு அன்பா இருந்துக்கிறோம் வீட்டுக்குள்ள? கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாருனாக்கா, ஜெபங்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்குதுனாக்கா, எல்லாமே சூப்பரா போய்கிட்டே இருக்கும், சூப்பரா நடந்துகிட்டே இருக்கும். அந்த வாஞ்சைகள் இருந்து, நான் செய்யறேன், நான் இதை உனக்கு பண்ணி தரேன், நான் இதை செஞ்சு தரேன், நான் இதை பண்ணி தரேன் அப்படின்ட்டு வாலண்டியரா மனைவிமார்கள் செய்வாங்க, வாலண்டியரா புருஷன்மார்கள் செய்வாங்க, வாலண்டியரா கர்த்தரும் நமக்கு செய்வாரு அவர்கிட்ட வாஞ்சியா இருக்கும் போது. ரொம்ப சிம்பிளுங்க. மேல கர்த்தருங்க, கணவன் மனைவிங்க, குடும்பங்க, எல்லாத்தையும் இணைக்குது. மேல ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்னாக்கா, கணவன் மனைவிமார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதமா வாழுவாங்க, குடும்பம் சமாதானமா அமையுங்க. வேற ஒண்ணுமே இல்லை இந்த இதுல மேட்டர்ல. சோ அவனிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை தப்புவிப்பேன், அவனை விடுவிப்பேன், அவனை காத்துக்கொள்வேன், அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், அவனை கனப்படுத்துவேன். இத்தனை காரியங்களும் ஆண்டவர் சொல்றாருனாக்கா ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்குது பாருங்க, வித்தியாசமா இருக்குது. சோ இந்த வசனத்தை நான் படிக்கும் போது இதுக்கும் ரொம்ப கனெக்ஷனா இருக்குது அப்படின்ட்டு நம்ம நினைச்சு பாக்குறோம்ல. நிறைய பேர் மறந்துடுறோம். அங்க போயிட்டு ஆல்டர்ல போயிட்டு கல்யாணம் ஆகும் போது என்ன பண்ணுவோம்? வாழ்விலும் தாழ்விலும் என்ன பண்ணுவோம்? நம்ம கையை கொடுத்து ஒரே ப்ராமிஸ் எல்லாம் பண்ணுவோம். நான் வாழ்விலும் தாழ்விலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், உனக்கு இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா 3 மாசம் கூட அது தேராது. 3 மாசம், இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 1 மாசம், என்ன 1 மாசம் கூட ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் தேருமா என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல போயிட்டு இருக்குது. ஆனா வேதத்துல சொல்லுகிற பிரகாரம் உன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். என்ன சொந்த, அதே மாதிரி ரொம்ப அழகா சொல்லுது பாத்தீங்களா அந்த வசனத்தை, உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், அப்படியே மனைவிமார்களே மனைவிகளில் அன்பு கூறுங்கள், உங்கள் மனைவிகளில் அன்பு, உங்க புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படிதான் கிறிஸ்துவும் செஞ்சாரு. சோ அன்பு இருந்தாலே எல்லா வாஞ்சியும் நிறைவேறும். ஒரு தடவை அன்பை உடைச்சிட்டீங்கன்னாக்கா திருப்பி அதை பில்ட் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நினைச்சு பாருங்க, கிறிஸ்துவுக்கும் எனக்கும் இருக்கிற அன்பு எப்படி, அந்த வாஞ்சை எப்படி இருக்குது, எனக்கும் என் மனைவிக்கும் என்னுடைய கணவனுக்கும் இருக்கிற உறவுகள் வாஞ்சைகள் எப்படி இருக்குது. உடைச்சிட்டோமா? இல்ல அந்த வாஞ்சையிலே திருப்பி அது வருமா? திருப்பி நான் அந்த அன்புக்குள்ள கடந்து போக முடியுமா? திருப்பி அந்த அன்புக்குள்ள நான் வளர முடியுமா? இதை யோசிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். சோ அந்த நிறைய பேரு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. என்னன்னாக்கா, மனைவிக்கு சொல்லி இருக்கிறாங்க, மனைவிகள் எப்படி இருக்கணும்? புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்திருக்கேன், நிறைய ப்ரீச்சர்ஸ். ஏன்னா அவங்க எல்லாம் ஆண்கள், அதனால அப்படி பேசுவாங்க, ஆதிக்கத்தோடு பேசுவாங்க. மனைவிகள் கீழ்ப்படிய வேண்டும். நான் சொல்றேன், புருஷர்கள் அன்பு கூற வேண்டும், அன்பு கூற வேண்டும். அன்பு இல்லாத இடத்துல உன் மனைவி கிட்ட நீ அன்பை எதிர்பார்க்காத. நோ, ஆமா, கீழ்ப்படிதலையும் எதிர்பார்க்காத, அன்பையும் எதிர்பார்க்காத. மனைவி எப்படி தெரியுமா கோத்து வச்சுக்கும், அது எல்லாத்தையும் புரிவுகாரங்க மாதிரி மணியை கோத்து வச்சுக்கும். அந்த மணியை கோத்து வச்சு உனக்கு வயசான நாட்கள்ல ஒன்னொன்னு தூக்கி அடிக்கும், உன் மேல தெரிஞ்சுக்கோ. அன்பை காட்டுல நீ அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, உன் ஜோலியே முடிஞ்சிச்சு. அன்பை நீ காட்டலனாக்கா இன்னைக்கு ஏதோ நீ புருஷன் ஆயிட்டேன்ட்டு உனக்கு செஞ்சுட்டு போவாங்க. நாளைக்கு என்னைக்குமே அவங்க அப்படியே இருப்பாங்க நினைச்சுக்காதீங்க. என்னைக்குமே உங்களுக்கு கீழ்ப்படிச்சுக்கிட்டு அடிமையாகவே இருந்துருவாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க அன்பு கூர்ந்தாதான் நீங்க அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க உங்க மனைவி மேல நீங்க அன்பை செலுத்தினாதான் அவங்க உங்ககிட்ட அன்பாவும் இருப்பாங்க, உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. நீங்க 1 அடி 10 அடி நடக்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 அடி நடப்பாங்க. அவங்க பெண்கள் அப்படிப்பட்டவங்க. ஆனா இன்னைக்கு நிறைய ஆண்களால அன்பு கூற முடியாதனால அவங்க என்ன பண்றாங்க? அவ்வளவுதான், முடிஞ்சு போகுது. அங்கேயே உடையுதுங்க குடும்பம், அங்கேயே உடையுது. அதே ரிலேஷன்ஷிப் தான் நமக்கும் ஆண்டவருக்கும்.
நமக்கு ஆண்டவருக்கும் என்னைக்கு நீ ஜெபத்துல குறையிறியோ, என்னைக்கு உன்னுடைய அன்பை தூக்கி எத்தனை போயிட்டு நீ ரொம்ப அன்பு காட்டு அன்பு காட்டு அன்பு காட்டு, புருஷனை நேசி, புருஷனை ஓட்டுவான், வேற எங்கன்னா ஓட்டுவான், அவன் மேல அன்பு காட்டு அன்பு காட்டு அன்பு காட்டு ஓடுறியோ, நீ தான் காலியாவ. உனக்கு தான் அந்த அன்பே கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. விடுங்க விடுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் அன்பு கூறுங்க, அவர் மேல வாஞ்சையா இருங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் உங்களை அன்பு கூற ஓடி வருவாங்க. பிரியமானவர்களே, இதுதான் ஈஸியான ஒரு வழியே, வேற எதுவுமே இல்லை. அன்பு கூர்ந்து பார்த்தா அவர் உங்களை உயர்த்துவாரு. அவர் நேரத்துல வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், தப்புவிப்பேன், காத்துக்கொள்வேன், உயர்த்துவேன், கனப்படுத்துவேன், மறு உத்தரவு கொடுப்பேன். இன்னும் என்ன தேவை நமக்கு? எதுவுமே இல்லை. இதுக்கு மேல ஆண்டவர் தான் நம்ம தேவை. சோ யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ இந்த நாளிலே கண்டிப்பாக இந்த வசனத்தை நீங்க யோசித்தீங்கன்னா நல்லா இருக்கும். கடைசியா ஒரே ஒரு மிஷினரி ஸ்டோரியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். வில்லியம் கேரி பேப்டிஸ்ட் ஆலயத்தை திருச்சபையில அவங்க பிஷப் கிட்ட போயிட்டு அவர் சொல்றாரு, வில்லியம் கேரி என்ற ஒரு மிஷினரி அவங்க பிஷப் கிட்ட பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, ஐயா, இந்திய தேசம் பாழான கணத்துல இருக்குது, நான் போகணும், அங்க நான் போக போறேன் அப்படின்றாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க மனைவிக்கு வில்லியம் கேரியுடைய மனைவிக்கு சீசோஃபெனிஷியா என்ற ஒரு வியாதி, சைக்காஸ்டிக் சீசோஃபினியா என்ற ஒரு வியாதி அவங்களுக்கு இருக்குது. மனநோயாளியா இருக்கிறாங்க, சைக்காட்ரிக் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க பாத்தீங்கன்னா நடுராத்திரில ஏஞ்சி ஓடுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க, எங்கேயாச்சும் ஏஞ்சி ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வியாதியில இருந்தாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கடினமான அந்த நேரத்துல வாழ்க்கையில இவர் என்ன பண்றாரு, வில்லியம் கேரி என்ன பண்றாரு, அவரு செருப்பு தைக்கும் போது இந்தியா மேப்பை போட்டுட்டு, இந்தியா வரைபடம் அந்த மேப்பை போட்டுட்டு அதை பார்த்து சோமணிக்கிட்டே செருப்பு தச்சுக்கிட்டே இருப்பாராம். செருப்பு தைக்கிற தொழில் காப்லரா இருந்தார் அவரு. ஸோ அதை தச்சுக்கிட்டே அவரு ஆண்டோட சோமன் வரான், ஆண்டவரே இந்த 1000 கணக்கான மக்கள் பாழான கிணற்றுல இருக்கிறாங்க, அவங்கள தூக்கி விடுறதுக்கு என்ன அனுப்புங்க ஆண்டவரே, என்ன அனுப்புங்க. அவங்க பிஷப் கிட்ட போயிட்டு ஒரு நாள் அவர் பேசினாரு. அவங்க பிஷப் சொன்னாராம், ஓ மனைவிதான் சைக்காட்ரிக் ப்ராப்ளம்னா இவருக்கும் அது ஒட்டிக்கிச்சு போல, அதனாலதான் இவன் இந்தியா போகணும்னு சொல்றானோ அப்படின்ட்டு அவர் நினைச்சுக்கிட்டாராம். அப்போ இல்ல பிஷப், நான் போகணும், என்னை நீங்க அனுப்புங்க, எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் போகணும், 1000கணக்கான ஜனங்க அந்த கிணத்துல உழுந்து கிடக்குறாங்க அப்படின்ட்டு. பிஷப் சொன்னாராம், இந்த நம்மளுடைய திருச்சபை மூலமாக எனக்கு பணத்தை கொடுத்து அனுப்ப முடியாது, அந்த வசதி இல்லை. அப்புறம் அதுக்கு வில்லியம் கேரி சொன்னாராம், நான் பணம் வாங்க நான் கேட்க வரல, நான் பணத்தை கேட்க வரல, என் இடுப்புல ஒரு கயிறை கட்டி நான் கிணத்துல குதிக்க போறேன், பின்னாடி அந்த கயிறை பிடிச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு கூட்டமே வேணும், செபிக்கிற ஒரு கூட்டம் வேணும், வேற எதையுமே நான் கேட்கல, அந்த கயிறை பிடிச்சு. அப்போ அந்த பிஷப்க்கு புரியலையாம். அப்போ அவர் சொல்றாரு, என்ன கேட்கிற நீ, எனக்கு சரியா சொல்ல. இல்ல, எனக்கு ஒரு கூட்டத்தை நான் கேட்கிறேன், அந்த கயிறை பிடிச்சுக்கிறேன், நான் கிணத்துக்குள்ள குதிக்க போறேன் அந்த ஜனங்களை காப்பாத்துவதற்காக. அந்த கிணற்ற குதிக்கும் போது அந்த கயிறை பிடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவரு எனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் கேட்கும் போது அவர் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால் அவருடைய வாஞ்செல்லாம் இந்தியாவுக்கு வரணும், அவர் வாஞ்செல்லாம் இந்தியாவில நிறைய பேரை காப்பாற்றணும். அவர் கல்கட்டா பகுதியில வந்த பொழுது பயங்கரமான சூழ்நிலை, மனைவியை போட்டு கணவன் இறந்துட்டா எரிச்சிடுவாங்க. அந்த சதி திட்டத்தை மாத்தினவர் வில்லியம் கேரி அவர்கள் தான். அது மட்டும் இல்ல, பெரிய அவரு பங்காளி பாஷையிலும் இன்னும் பல மொழிகளில அவரு ஒரு காப்லரா இருந்தவர், செருப்பு தைக்கிறவரா இருந்தவர். இந்திய தேசத்துக்கு பயங்கரமா அநேக மொழிகளில அவரு எழுதினார், வேதத்தை எழுதி முடிச்சார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குதான்னு பாக்குறாரு. ஆண்டவர் டைம் பாஸ் வாஞ்ச கேட்கல, உற்சாகமா வருது, திடீர்னு அப்படியே லோவாயிடுறது, அப்படியே திடீர்னு அந்த பாரமே இருக்காது. எனக்கும் மிஸ்டேரிக்கும் சம்பந்தமே இல்லையே, எனக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே இல்லையே, எனக்கும் ஜபத்துக்கும் சம்பந்தமே இல்லையே, ஏதோ நான் உட்காந்துக்கிறேன், எனக்கு மூடு வந்தா நான் ஜெபம் பண்றேன், எனக்கு மூடு வந்தா நான் பைபிள் வாசிக்கிறேன், எனக்கு மூடு வந்தா பக்தியா காட்டிக்கிறேன், எனக்கு மூடு வந்தாக்கா அப்படியே நான் உற்சாகமா காட்டுறேன், எனக்கு அதாவது பிரசங்கம் பண்ண சொல்லிட்டா உற்சாகமா காட்டுறது, இல்ல பாட்டு பாட சொல்லிட்டா உற்சாகமா காட்டுறது, மியூசிக் வாசிக்க சொல்லிட்டா உற்சாகமா பக்தி எல்லாம் வந்துடும். மற்ற நேரத்துல அந்த வாஞ்சியே இல்லையே. ஆண்டவர் அதை கேட்கல, எப்போதுமே என்கிட்ட நீ வாஞ்சியாரு, உன்னை நான் எடுத்து உபயோகப்படுத்தணும், உன்னை கனப்படுத்துவதற்கு எப்பொழுதும் நீ காத்து கொண்டிரு என் பாதத்துல நீ காத்து கொண்டு இருந்துனாக்கா உன்னை கனப்படுத்துக்கு எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, கண்களை மூடி ஜெபிக்கலாம். உண்மையாகவே இந்த ஒரு நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே,
ஏசப்பா, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியை என் கொடுக்க விடுங்க இயேசு சுவாமி. விலையேற பெற்ற ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்ட தேவன் ஐயா, ஆண்டவரே, எங்களுடைய வியாதிகளையும் விக்கனங்களையும் ஆண்டவரே நீ நீக்கி போடுகிறவர். அந்த வாஞ்சியை எங்களுக்குள்ள தாங்க இயேசு சுவாமி. வழி நடத்துங்க ஆண்டவரே, காத்துக்கொள்ளுங்க, அற்புதங்களை செய்யுங்க. தெய்வ ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய மகிமையை எங்களுக்குள்ள கொடுங்க இயேசு சுவாமி. அப்பா, பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்துல புதிதாக வந்தவர்கள் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்க ஜெப குறிப்புகளுக்காக நாங்க ஜெபிக்க போகிறோம். நிறைய ஜெப குறிப்புகள் இல்ல, ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறீங்க. மிஸ்டர் ஆறுமுகம் நீங்க வந்திருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். நசீரா பேகம், எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். புதிதாக வந்தவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த நேரத்துல நாம கடைசி ஜெபத்துக்காக கலந்து கொள்வோம். அநேகருக்காக அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டு வீட்டுல எந்த அளவுக்கு வாஞ்சியா இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆண்டவரையே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோமோ, உலகமே உங்களை நேசிக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட வாஞ்சியா இருங்க. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் பாக்குறேன், அந்த வாஞ்சன்றது காணா போயிடுது. அந்த வாஞ்சை இருக்கிறது இல்ல. அந்த வாஞ்சை இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா அப்படியே சோர்வாதான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க சிலர்லாம். அந்த வாஞ்சையே இருக்காது. நம்மளுக்கே அது மூடு ஆன் ஆஃப்னு சொல்லி வச்சுப்போம். அந்த இப்போ உற்சாகமா இருக்குதா, சரி வானா இப்போ விடு, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு. இல்ல, கர்த்தர் அப்படி கேட்கல. இந்த நிமிஷத்துல உன்னை கேட்கிறாரா கர்த்தர்? இந்த நிமிஷத்துல உன்னை நீயே உனக்குள்ளவே அந்த வாஞ்சியை வர வச்சுக்கிட்டே இருங்க. அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்குதுனாக்கா கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிற தேவன். நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சதே இந்த வசனம் தான். டெய்லி நான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். இந்த வசனத்தின் மூலமாக தான் எனக்குள்ள இருக்கிற வாஞ்சை நான் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். என்னை யாரும் என்னை உற்சாகப்படுத்தணும், தட்டு எழும்பு, ஜெபம் பண்ணு, பக்தியாயிரு, ஏன் சோர்ந்து போற, இப்படிப்பட்ட பிரச்சனையால பார்த்து பயப்படாத, எனக்கு யாரும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நான் ஓடி போய் ஆண்டவருடைய பாதப்படியில வாஞ்சியா இருப்பேன். போய் அது போய் ஜெபம் பண்ணும் போதே கர்த்தர் அதெல்லாம் சரிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நம்ம இந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக.